Hello students, 11th standard maths chapter 7 example 7.34. Okay. So that the points a comma b plus c, b comma c plus a and c comma a plus b are collinear கேட்டிருக்காங்க. collinear ஆல்ரெடி நிறைய நம்ம before standard எல்லாம் படிச்சிருக்கோம். collinear என்ன வரணும் நம்மளுக்கு find out பண்ற வேல்யூ வந்து 0வா வந்தா அது அந்த பாயிண்ட்ஸ் வந்து collinear சொல்லலாம். ஓகேவா? collinear condition எல்லாருக்குமே தெரியும். சொல்யூஷன் பாப்போமா? collinear condition என்னதுன்னா a equal to x1 x2 x3 y1 y2 y3 1 1 1 equal to 0. ஓகே, இதை கண்டுபிடிக்கணும். நம்ம determine a equal to x1 y1 b1 வேல்யூக்குல இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதலாமா? இது எழுதும் போது ஆகும் இது x1 y1 x2 y2 x3 y3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஃபார்முலால. கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஓகே, a b plus c 1 b c plus a 1 c a plus b 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா c1 நம்ம c1 ஓட c2வையும் சேர்த்து ஆட் பண்ணாதான் c1 வேல்யூ மாறும். ஓகேவா? நம்ம collinear பாயிண்ட்ஸ் 0 கண்டுபிடிக்கணும் determine வேல்யூ. ஸோ அப்போ c1 plus c2 போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு a plus b plus c, c2 எதுவும் மாற போதில்லை, அது b plus c ஏதாவது வரும் 1. அடுத்தது a plus b plus c, c plus a அப்படியே தான் வரப்போகுது 1. a plus b plus c, c2 வேல்யூ எதுவும் மாறல, a plus b வரும், c3 வேல்யூ மாறல, அது அப்படியே தான் வருது. இப்போ இது வந்து காமனா நம்ம என்ன எடுக்கலாம், a plus b plus c காமனா எடுத்துலாமா? அப்போ காமனா எடுக்கும்போது இங்க 1 b plus c 1 1 c plus a 1 1 a plus b 1. கிளியர்? இப்போ பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துக்கோம். c1 காலம் 1 காலம் 3 காமனா இருந்தா ஆல்ரெடி அப்படி அது மாதிரி காமனா இருந்தாவே அது 0 ஆயிடும். அப்போ என்னவாகும் a plus b plus c இன்ட்டு இந்த determine வேல்யூ 0 ஆயிடும். ஏன்னா c1 c3 ஐடென்டிக்கல். ஓகே, c1 c3 ஐடென்டிக்கல். therefore determine a equal to இதை ரெண்டு மட்டும் பண்ணா 0 ஆயிடுது. therefore given points அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் என்னது, நம்ம 0 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ given points என்னவா இருக்கும், are collinear. therefore given points are collinear. கிளியரா ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? collinearனா என்ன கண்டிஷன்னா determine a equal to இந்த ஃபார்முலா equal to 0 போடணும். ஓகேவா? அப்போ determine a equal x1 y1 வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், c1 plus c2 சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இங்க இருந்து காமனா a plus b plus c எடுத்துட்டா காலம் 1 காலம் 3 ஐடென்டிக்கலா இருக்கு. அப்போ determine வேல்யூ 0 ஆயிடும். அப்போ determine a equal to 0 வந்தாலே கொடுத்திருக்க பாயிண்ட் வந்து collinear நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ தட் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? Clear students? Thank you students.